அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பரலோகத்தில் 5வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் 6வது எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்துமோ, 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தில் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலம் பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்றும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டு இருக்கின்ற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். இது வசனம். ஐப்ராத் நதி அண்டையில், ஐப்ராத் நதி, அந்த நதி ஓரத்தில் நதியில 4 தூதர்களை கட்டி வச்சிருக்கிறாங்களாம். அந்த தூதர்களை கட்டு அவிழ்த்து விட்டுரு அப்படின்னு பலிப்பீடத்தில் இருக்கிற, தேவனுக்கு முன்பாக இருக்கிற பலிப்பீடத்தில் இருந்து அந்த 4 கொம்பு இருக்குது பத்தியா, அந்த 4 கொம்புகளிலும் இருந்து இந்த மாதிரி சத்தம் வருதான். ஐப்ராத் நதி அண்டையில கட்டி வச்சிருக்க அந்த 4 தூதர்களையும் கட்டு அவிழ்த்து விடு அப்படின்ற சத்தம் வருதான். இப்போ இந்த ஐப்ராத் நதியை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஐப்ராத் நதி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல அந்த நதியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த பின்னாடி அந்த 4 தூதர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வரைக்கும், தோட்டத்திற்கு, அதாவது ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி ஆண்டவர் உண்டாக்கி வச்சுக்கிறாராம். அந்த நதியிலிருந்து 4 ஆறுகளாக பிரிஞ்சு போதும். எங்க? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய நதியிலிருந்து. அப்போ ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நம்ம வேதத்திலேயே இருக்குதுங்க. 1ஆம் ஆற்றுக்கு அந்த 4 நதி, அதாவது 4 ஆறுகள் பிரிச்சு விட்டார் பத்தியா நதியிலிருந்து. அந்த 4 ஆறுகளும் பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்தெந்த இடத்துல அந்த ஆறுகள் எல்லாம் போய் பாயுது அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1ஆம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். இது அவிலா தேசத்தை சுற்றி ஓடும். அவிலா நாட்டை சுற்றி ஓடுறதுதான் பைசோன் என்ற ஆறு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். இது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் ஓடும். எத்தியோப்பியா எங்க இருக்குது? தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. சோமாலியா நாட்டுக்கு பக்கத்தில் தான் எத்தியோப்பியா இருக்குதுங்க. இந்த 2ஆம் ஆறு கீகோன், எத்தியோப்பியா நாடு முழுவதும் ஓடுதான். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பெயர். இது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். அசிரியன் அப்படின்றது அதாவது இப்ப இருக்கிற ஈரானுக்கு அந்த சைடுங்க, சிரியா சைடு, ஈரான் சிரியா அந்த பக்கம் இருக்குது பத்தியா, அந்த சைடு தான் அசிரியா. அந்த அசிரியா பக்கம் தான் கிழக்கு பக்கம். அசிரியாவுடைய கிழக்கு பக்கம் தான் 3வது ஆறாகிய இதேக்கேல் ஓடுது. 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். 4வது ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். ஐப்ராத் ஆறு, அதாவது இந்த ஐப்ராத் ஆறு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது பிசாசுக்களின் தலைநகரமாக கொண்ட
பாபிலோன் நாட்டில் இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபிலோன் நாட்டில் ஓடுறது தான் ஐப்ராத் நதி. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த நதியில் இருந்து 4 ஆறுகளாக பிரிந்து போகுது. அப்படின்னா இப்போ ஏதேன் தோட்டம் எங்க இருக்கணும்? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா? அது பின்னாடி பார்ப்போம். அதாவது இந்த ஐப்ராத் நதி தான் பாபிலோன் நாட்டில் ஓடுதான். பாபிலோன் நாடு பிசாசுக்களினுடைய தலைநகரம். பாபிலோன் பிசாசுக்களினுடைய தலைநகரம். நம்ம 7 சபைகளை பற்றி படிக்கும்போது கூட இந்த பாபிலோன் இருக்கிற இந்த பிசாசுக்களினுடைய தலைநகரமானது பெர்கமுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பெர்கமு சபையை பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம். பிசாசு தன்னுடைய தலைநகரத்தை மாற்றிக்கிட்டான் அப்படின்னு, எங்கிருந்து மாத்தனான் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். பெர்கமு சபையில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த இடத்தில் தான் 4 தூதர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இந்த ஐப்ராத் நதி அண்டையில தான் 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த 4 ஆறுகளும் பிரிகிற இடம் எந்த இடம்னாக்கா ஏதேன் தோட்டத்தில் இருந்து தான் அந்த நதியில இருந்து தான் பிரிஞ்சு வருதுன்றாங்க. அப்ப சென்ட்ரல் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தாக்கா ஈராக்கு தான் சென்ட்ரல் பிளேஸ். ஈராக்கு தான் சென்ட்ரல் பிளேஸு. இந்த இடத்தில் தான் 4 தூதர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்ட நிலையில் இந்த தூதர்களை பார்க்கும் பொழுது தூதர்களை கட்டி வச்சிருக்கிறாங்களாம். யாரை கட்டி வைப்பாங்க? அடங்காதவங்களை தான் கட்டி வைப்பாங்க. துஷ்டர்களை தான் கட்டி வைப்பாங்க. அடங்காதவங்கள ஜெயில போட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க இல்லையா, கட்டி போடுறாங்க இல்லையா, அது போல அடங்காதவங்களைத்தான் கட்டி போடுவாங்க. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். கெனசரேத்ன்ற அந்த பட்டணத்தாண்ட அங்கே இருக்கிற சுடுகாட்டில் கல்லறையில் ஒரு பிசாசு பிடிச்ச மனிதனை சங்கிலிகளால் கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஏன் அவனை சங்கிலியில கட்டி வச்சிருந்தாங்கனாக்கா அவனை யாராலுமே அடக்க முடியல. ஒரு மனுஷனால கூட அவனை அடக்க முடியல. அதனால அவனை சங்கிலிகளினால கெனசரேத்ன்ற அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டுல சங்கிலிகளால கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு வேதத்துல புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். இப்படி கட்டி வச்சு இருக்கிற அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனிதன் கிட்ட இயேசுசாமி போய்தான் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தினாரு. அவனுடைய பேர் என்னன்னு கேட்டாரு. அந்த பேருக்கு அவன் என்ன சொன்னா, என் பேர் லேகியோன் அப்படின்னு சொன்னான். லேகியோன்னா என்ன? 6000 பிசாசுக்கள் அப்படின்ற அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருக்குது. அந்த 6000 பிசாசுகளுக்கு அந்த பேரு தான், அந்த தலைவனுடைய பேரு தான் லேகியோன் அப்படின்னு இயேசுசாமி கிட்டே சொல்லிச்சு. அப்போ பிசாசு பிடிச்சிருக்கிற ஒரு மனிதனை அடக்க முடியலன்னா சங்கிலிகளால கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இதே போலத்தான் ஐப்ராத் நதி அண்டையில 4 தேவ தூதர்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்டு இருக்கிற அந்த தூதர்களை கட்ட அவிழ்த்து விடு அப்படின்னு பலிபீடத்தில் இருக்கிற கொம்பிலிருந்து சத்தம் வருது. ஏன் கட்டி வச்சாங்க அப்படின்னா இவங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. தேவனுக்கு விரோதமான காரியம் இவங்க செஞ்சதுனால தான் இவங்களை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, கட்டி வச்சிருக்கிறாரு. எங்கேயும் போகக்கூடாதுன்னு அங்கே அதே இடத்துல கட்டி வச்சிருக்கிறாரு. இத ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே இந்த ஐப்ராத் நதி
குறிப்பிட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஐபிராத் நதி அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆற்றுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. 4 ஆறுகள்ல ஒரு ஆறு தான் ஐபிராத் நதி. ஆதி ஆகமத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பெயர் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசி காலத்துல இந்த நதியினுடைய பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த நதியாண்டில கட்டி வச்சிருக்கிற 4 தூதர்களை கட்ட விட்டு விடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்க. அதாவது இந்த ஐபிராத் நதி குறிப்பிடப்படுகின்றது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாகவே 3வது அதிகாரத்துல தான், ஆதி ஆகமம் 3வது அதிகாரத்துல தான் நம்ம ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாகவே இந்த 4 தூதர்கள், கெட்டு போன இந்த 4 தூதர்களை ஐபிராத் நதியில கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏற்கனவே ஏன் அப்ப இந்த பிசாசுக்குள்ள ஆதாமியாவால் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த பிசாசுக்கள் எங்கிருந்து வந்துச்சு, ஏன் கட்டி வச்சிருந்தாரு அப்படின்னா, ஏற்கனவே பூமியானது முதல் கட்டத்தில் அழிக்கப்பட்டுள்ளது. பூமி உருவாகி முதல் கட்டம் பூமியானது அழிக்கப்பட்டிருக்குது. அந்த முதல் கட்ட பூமியில மனிதர்கள் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ, இந்த பூமியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் முதல் கட்ட பூமியில இருந்திருக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், விலங்குகள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. நம்ம சென்ற நிகழ்ச்சியில கூட பாதாளத்தை திறந்த உடனே பெரும் சூளையிலிருந்து புகை மேலே வர மாதிரி பிசாசுக்கள் பாதாளத்திலிருந்து மேலே எழும்பி வந்துச்சு. அந்த பிசாசுக்கள் யாருன்னா ஆண்கள், பெண்கள், சரீரமற்ற ஆவிகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆவிகள், அதாவது முதல் கட்ட பூமி அழிவின் பொழுது அப்பொழுது அழிக்கப்பட்ட பிசாசுக்கள் தான் இவைகள். இந்த 4 தூதர்களும் கேட்டின் தூதர்கள் ஆவார்கள், கெட்டுப்போன தூதர்கள். லூசி பிசாசு கூட கேட்டின் மகன் தான் சொல்றோம். கடவுளுக்கு விரோதமா அவன் தேவ தூதன் தான். அவன் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் பரலோகத்துல அவனை கீழே தள்ளிவிட்டாரு. அதனால கெட்டு போன தூதன், கேட்டின் மகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட்டின் தூதர்கள் இவங்க, இந்த 4 தூதர்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்னங்க சொல்றீங்க, முதல் பூமி அழிக்கப்பட்டதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழும்பும் இல்லையா? அந்த சந்தேகத்துக்காக இந்த வசனத்தை இப்ப நான் சொல்றேன். நீங்களும் பைபிள் எடுத்து படிங்க. படிச்சு நீங்க சிந்தித்து பாருங்க. உங்க சிந்தனைக்கு இந்த வசனத்தை நான் விட்டு கொடுக்குறேங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த வசனத்தை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். உங்க சிந்தனைக்கு நான் இந்த வசனத்தை வைக்கிறேமா. நீங்க இதை சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையா நீங்க சிந்தித்து பாருங்க. அப்ப நீங்க சிந்தித்து பார்த்தீங்களா உங்களுக்கே நல்லா புரியும். பூமியானது ஒழுங்கின்மையும், அதாவது பூமி ஒழுங்கில்லாம இருக்குதாம், அலங்கோலமா இருக்குதாம். ஒரு கட்டடத்தை இடிச்சு தகர்க்கப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த இடம், அது போல இந்த பூமி ஒழுங்கில்லாம இருக்குதாம். நம்ம ஆண்டவர் பூமியை படைச்சா ஒழுங்கா படைப்பாரு.
அலங்கோலமெல்லாம் படைக்க மாட்டாருங்க. ஒழுங்கும் கிரகமா படைப்பாரு நம்ம ஆண்டவர். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஒழுங்கின்மை, ஒழுங்கில்லாம இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. வெறுமையுமாய் இருந்த பூமி ஒன்னும் உண்டாக்கலங்க. வானத்தையும் பூமி கடவுள் ஒன்றும் உண்டாக்கல. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. அப்படின்னா வெறும் மண்ணு மட்டும்தாங்குது. இந்த மண்ணு மேல எந்த தாவர செடி கொடிகளோ விலங்குகளோ மனிதர்களோ எதுவுமே இல்லை. அப்படின்னா எல்லாம் அழிச்சு நிர்மூலமாக்கப்பட்டுச்சு, எதுவுமே இல்லைன்ற அர்த்தம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். தண்ணி ஒன்றும் உண்டாக்கல. கடவுள் இந்த இடத்துல தண்ணி உண்டாக்குறதுக்கு முன்பாகவே இங்க வசனம் என்ன சொல்லுது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அந்த ஜலம் எங்கிருந்து வந்துச்சு? தேவ ஆவியானவர் எப்ப வந்தாரு? ஆழத்தின் மேல் இருள் இருந்து. எங்க ஆழம் இருக்குது? இருள் இருந்துச்சு, வெளிச்சமே இல்லை. இருள் அப்படின்னா இருள் எதை குறிக்குதுன்னாக்கா பிசாச குறிக்கிற ஒரு அடையாளம் தான் இருள். வெளிச்சத்தை குறிக்கிறது தான் கடவுளை குறிக்கிற ஒரு அடையாளம் தான் வெளிச்சம். கடவுள் வெளிச்சமா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. சாத்தான் இருள். அப்போ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னா பிசாசுகள் இருக்குதுன்ற அர்த்தம். இந்த பூமியில பிசாசுகள் இருக்குது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. தயவு செய்து இந்த வசனத்தை ஒரு வார்த்தையா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்னுன்னா நீங்க யோசிங்க. நீங்க யோசித்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தயவு செய்து கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அழித்து விடு, அதாவது அந்த அவிழ்த்து விடு. ஐபிராத் நதி அண்டையில கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்கிறாரு. யாரு? யோவான் அந்த சத்தத்தை கேட்கிறாரு. இந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடப்பட்டதால் இந்த 4 தூதர்களையும் கட்டி வச்சிருக்கிற கெட்டு போன ஒரு மனிதனை அவுத்து விட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விட்டுட்டாங்கன்னா இவங்க சும்மாவா இருப்பாங்க? உடனே இவர்கள் அப்படி அவிழ்த்து விடப்பட்டதும் இவங்க என்ன வேலை செய்யறாங்க தெரியுமா? இவர்கள் பூமியில் உள்ள மக்களில் 1/3 மனிதர்களை கொலை செய்வார்கள்.